6244 பணியிடத்திற்குமே பாடத்திட்டம் இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து காமன். முதன்முறையாக இப்படி ஒரு அறிவிப்பு குரூப் 4 வந்திருக்கு. இதுவரை இந்த குரூப் 4 பணியிடங்களில் வனத்துறை சார்ந்த பணியிடங்களுக்கு அறிவிப்பு கொடுத்ததில்லை. இந்த முறை அந்த வனத்துறை சார்ந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற 2 பணியிடங்களை சேர்த்திருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு தரத்திலும் 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு கூட அடிப்படை கல்வி தகுதியாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கு. கால அவகாசம் இருக்கு, 5 மாத காலம் இருக்கு. நிறைய திட்டமிடலாம், நிச்சயமாக வெற்றி பெறலாம். இந்த திட்டமிடுதல் என்பதுதான் தேர்வின் வெற்றிக்கு மிக முக்கியத்துவம். தோல்வி என்ற ஒன்றே எந்த மனிதனுக்கும் கிடையாது. அது வந்து ஒரு சின்ன பின்னடைவு அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். பெண்களுக்குன்னு தனியா சலுகைகள் இருக்காயா? இல்லை, பெண்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு. ஆனா அந்த ராணி நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பாணை அண்மையில் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தேர்வு யார் யாரெல்லாம் எழுதலாம், இந்த தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பு என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், எப்படி படிக்கணும், சிலபஸ் என்ன, எவ்வளோ மார்க்குக்கு தேர்வு நடைபெறும், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் மாணவர்களுக்கு இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் அளிக்கிறதுக்காக இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க கல்வியாளர் சிபிகுமரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அறிவிப்பாணை வெளியிட்டிருக்காங்கல்ல சார், அதில் எந்தெந்த பணியிடங்களுக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க சார்? இப்போ குரூப் 4 அப்படி என்று அறியப்படுகின்ற பணிகள் இதில் தான் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இதுவரை வந்ததிலிருந்து ஒரு மாறுபட்டதாக இருக்கிறது. பொதுவாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 4 பணிகளுக்கு இது போன்ற அறிவிப்புகள் வெளியிடுகின்ற பொழுது அதற்கான அடிப்படை கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு இருக்கும். எனக்கு தெரிந்தவரை முதன்முறையாக 10ஆம் வகுப்பு தரத்திலும் 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி அடிப்படை கல்வி தகுதியாக இருக்கின்ற வகையிலும், அதன் பிறகு பட்டப்படிப்பு கூட அடிப்படை கல்வி தகுதியாக இருக்கின்ற வகையிலும் முதல் முறையாக இப்படி ஒரு அறிவிப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கு. ஓகே, 10th 12th ஒன்று, டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒன்று, எல்லாருக்கும் தனித்தனி பணியிடங்கள் இருக்கிறது மாதிரி முதன்முறையாக இப்படி ஒரு அறிவிப்பு குரூப் 4 வந்திருக்கு. இதில் இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, இதுவரை இந்த குரூப் 4 பணியிடங்களில் வனத்துறை சார்ந்த பணியிடங்களுக்கு அறிவிப்பு கொடுத்ததில்லை. இந்த முறை அந்த வனத்துறை சார்ந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற 2 பணியிடங்களை சேர்த்திருக்கிறாங்க. இதனால் இது பல்வேறு விதமான ஆய்வுகள் ஒரு தேர்வருக்கு இதில் தேவைப்படுது. ஏனென்று கேட்டால், குரூப் 4 பணியிடத்திற்கு அப்ளை பண்ணுற பொழுது 2 வகையாக பிரித்திருப்பாங்க. ஒன்று வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இன்னொன்று வந்து டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட். அதனால் டைப்பிங், ஸ்டெனோ இவங்கெல்லாம் வந்து இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுவாங்க, மற்றவங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பண்ணிவிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. நிறைய பணிகள் வந்து சிலருக்கு அந்த தகுதிகள் அப்ளை பண்ணுறதுக்கே தகுதிகள் இருக்காது. இப்போ ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிறது அங்கே 2 விதமாக அவங்க பிரிக்கிறாங்க. ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு பிரிக்கிற பொழுது சில பணியிடங்கள் வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே. சில பணியிடங்கள் வந்து யாருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதுபோல் வயது வரம்புகளிலும் பல்வேறு மாற்றங்களை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. வெவ்வேறு பணிகளுக்கு வெவ்வேறு வயது வரம்பாக இருக்கிறது. குறிப்பாக இந்த அறிவிக்கப்பட்ட இந்த பணியிடங்கள் ஏறத்தாழ
6244 இடங்களுக்கு அவங்க அறிவிப்பாணை கொடுத்துருக்குறாங்க. 6244 பணியிடங்கள் அறிவிப்பாணை கொடுத்துருக்குறாங்க. அதில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்று கூறப்படுகின்ற கிராம நிர்வாக அலுவலர் பணியிடத்திற்கு வயது வரம்பு 42 நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி வெவ்வேறு வயது வரம்புகள் அதில் பணியிடத்து தகுந்தவாறு இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே தேர்வுக்கான பாடத்திட்டம் ஒன்று தான். இது மட்டும் காமன். 6244 பணியிடத்திற்குமே பாடத்திட்டம், அதாவது எக்ஸாம், இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து காமன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இப்போ விஏஓக்கு வந்துட்டு 42 வயது சொன்னீங்கல்ல சார், அதிகபட்ச வயது. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குறைந்தபட்ச வயது என்னங்க சார்? இப்போது இந்த அறிவிப்பாணையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விவரங்களின்படி 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கின்ற 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற பணிகள் அத்தனைக்கும் குறைந்தபட்ச வயது 18. இப்போ பிஓவுக்கு அதிகபட்ச வயது 42. இதே நேரத்தில் ஓப்பன் கேட்டகரி, அதாவது முற்பட்ட வகுப்பினர் சொல்கிறோம் இல்லையா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அவங்களுக்கு எல்லா பணிகளுக்குமே அதிகபட்ச வயது வரம்பு 32 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்குன்னு தனியாக சலுகைகள் இருக்காயா? இல்லை, பெண்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு. ஆனால் அந்த தேர்வரன்ற வர்ற பொழுது எல்லாருக்கும் சமமான இதுதான் இருக்கு. என்ன ஒரு அவங்களுக்கு கூடுதல் சலுகை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ்லேருந்து எக்ஸம்ஷன், யாராக இருந்தாலும் எத்தனை முறை எழுதினாலும் எல்லா இதையும் வகுப்பையும் சேர்ந்த பெண்களுக்கு தேர்வுக்கான கட்டணம் வந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவையா ஆக்சுவல் கட்டணம் என்ன இந்த தேர்வுக்கு? தேர்வுக்கான கட்டணம் எனக்கு இப்போ என்ன நிர்ணயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அது மிகவும் குறைவான கட்டணம் தான், ரொம்ப அதிகம் இருக்காது. ஓகே, அதில் லேடிஸ்க்கு எக்ஸம்ஷன் இருக்கு, அவங்களுக்கு தேர்வு கட்டணமே கிடையாது. ஓகே, இப்போ விஏஓ சொல்லிட்டீங்க, அதுக்கடுத்து வேற என்னெல்லாம் போஸ்டிங் இருக்குங்க இதில்? அதுக்கு அடுத்தபடியாக ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட் நிறைய டிபார்ட்மெண்ட் வெவ்வேறு துறைகளில் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு சில பணியிடங்களுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஒரே ஒரு பணியிடம் மட்டும்தான். சில பணியிடங்களுக்கு 12ஆம் வகுப்பு அடிப்படை கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 2900 பணியிடங்கள், அது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. அதுக்கு அடிப்படையான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தான். இப்படி அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் டிகிரி எந்தெந்த இதுக்கு மஸ்ட் சொல்லியிருக்காங்க சார்? டிகிரி அப்படிங்கிறது ஒரு 12 பணியிடங்கள் வருது. இதுக்கெல்லாம் டிகிரி வச்சிருக்கிறாங்க. அதுவும் கிட்ட ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு தான். இது என்னென்னா, இப்போ புதிதாக விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதில் வந்து நிறைய பணிகளுக்கு ஆட்சேர்க்கை நடத்துகிறாங்க. அந்த பணியிடங்கள் தான் பட்டப்படிப்பு தரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பெரிய வேறுபாடு இல்லை, பட்டப்படிப்பு படித்த எல்லோருமே அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி இவ்வளோ மார்க் இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லை, படிச்சிருந்தா போதும், பட்டய படிப்பு முடிச்சிருந்தாங்கன்னா. எப்போவுமே போட்டித் தேர்வுகளில் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய அகடமிக் மார்க் அப்படிங்கிறது எந்த தேர்வுலையுமே பார்க்கப்படுறதில்லை. அது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, வங்கி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, அடிப்படையான கல்வி தகுதி அவங்க பெற்றிருக்கணும். அது மினிமம் நம்ம மார்க் வாங்கி தான் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதுதான். அங்கே நாம் என்ன விதமான மதிப்பெண் எடுத்திருக்கிறோம், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறோமா, டிஸ்டிங்ஷனா, இந்த மாதிரி எதுவுமே பார்க்கப்படுவதில்லை. அவங்க வைக்கக்கூடிய அந்த தேர்வாணையம் வைக்கக்கூடிய தேர்வில் நாம் பெறுகின்ற மதிப்பெண்களுடைய அடிப்படையில் தான் நமக்கான பணி வாய்ப்புகள் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த தேர்வில் மொத்தம் எத்தனை மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு சார்? எழுத்து தேர்வை பொறுத்தளவில் நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது அப்ளை பண்ணுறதுக்கு இறுதி தேதி வந்து 28/2/2024 நிர்ணயிச்சிருக்கிறாங்க. வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி தேர்வு நடைபெற இருக்கு. இது அடிப்படையான விஷயம். அப்ளை பண்ணுறதுல எல்லாரும் கவனமாக அப்ளை பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும்
கல்வி தகுதி மாறுபடுது, வயது வரம்பு மாறுபடுது, அதற்கான அடிப்படையான சர்டிஃபிகேட்ஸ் சான்றிதழ்கள் மாறுபடுது. நம்ம ஆல் போஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா நிறைய சான்றுகள் நம்ம அப்லோட் பண்ணுறதில்ல பிரச்சனை வந்துடும். அதனால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அப்ளை பண்ணும் பொழுது அதை மிக கவனமாக அதை எடுத்து படித்து ஒவ்வொரு எதற்கெல்லாம் நாம் தகுதியாக இருக்கின்றோம் என்பதை பார்த்து தேர்வர்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதற்கடுத்து நீங்கள் கேட்டது போல் அந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறது குரூப் 4 தேர்வை பொறுத்தளவில் இப்போ ஒரு புதிய பாடத்திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு 2 தேர்வுகள் அதன் மூலமாக நடந்திருக்கு. இப்போது இந்த புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் அடிப்படையில் குரூப் 4 தேர்வில், ஏன்னா இது எழுத்து தேர்வு மட்டும்தான், எழுத்து தேர்வு அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், அதோட இது முடிஞ்சிருக்கு. எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணாலே போஸ்டிங்கா சார் வந்துடும். ஓகே. அதனால என்ன குரூப் 2 குரூப் 1 தேர்வுகளில் அடுத்த கட்ட டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் ஒன்று நடக்கும். இதில் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான், கொள்குறி வகை வினாக்கள் மட்டும் இருக்கிறபடினால இதில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மாதிரி குரூப் 4 தேர்வில் 100 வினாக்கள் தமிழில் மட்டுமே இருக்கும். ஓகே. இப்போ குரூப் 2ல் இது போன்ற அந்த தேர்வு நடக்கின்ற பொழுது எய்தர் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு அதில் கொடுப்பாங்க. குரூப் 4 தேர்வை பொறுத்தளவில் ஒன்லி ஜென்ரல் தமிழ், அதில் நம்ம குவாலிஃபை ஆகணும். ஆங்கிலம் படித்தவங்களாக இருந்தாலும் கூட அவங்களும் தமிழ் தான் அந்த வினாக்களுக்கு அவங்க பதிலளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற வச்சுருக்கிறாங்க. இதில் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. யார் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸம்ஷனும் இருக்குதில்ல இந்த தேர்வில் அவங்களுக்கு மட்டும். அது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன்ஸ் அப்படிங்கிறத அவங்க குறிச்சிருக்கிறாங்க. அவங்க எய்தர் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். மற்ற எல்லோருமே ஜென்ரல் தமிழில் எடுத்தே ஆகணும். ஜென்ரல் தமிழில் 100 வினாக்கள் கேட்குறாங்க. அதுபோல் ஜென்ரல் நாலேஜில் 100 வினாக்கள் கேட்குறாங்க. மொத்தமாக 200 வினாக்கள் கொள்குறி வினாக்களாக இந்த தேர்வில் இடம்பெறுது. ஒவ்வொரு வினாவிற்கும் 1.5 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுது. ஆகையினால 200 வினாக்களுக்கும் 300 மதிப்பெண்கள் வருவது போல இந்த தேர்வு முறை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஜென்ரல் நாலேஜை 2 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு பகுதியாக ஜென்ரல் நாலேஜில் 75 வினாக்களும், இன்னொரு பகுதியில் ஜென்ரல் ஆப்டிடியூடு டெஸ்ட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி பிரித்து அதில் ஒரு 25 வினாக்கள் கேட்குறாங்க. இது பொது அறிவு பகுதியில் இருக்கிற 100 வினாக்களுக்கான எப்படி அதை பகுத்திருக்கிறாங்க. தமிழ்ல 100 கேள்விகள், பொது தமிழ்ல 100 கேள்விகள், ஜிகே பொது அறிவுல 100 கேள்விகள், அதுல 75 பொது அறிவு சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட்ல வந்துடும். மீதி 25 ஆப்டிடியூட் மேக்ஸ் சம்பந்தமான கேள்விகள் வந்துடும். 200 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விக்கும் 1.5 மதிப்பெண் வீதம் 300 மதிப்பெண். இது சிலபஸ், எந்த சிலபஸ் சார் படிக்கணும் இந்த இதுக்கு? இப்போது சிலபஸை பொறுத்தளவில் அவங்களுடைய வெப்சைட்லேயே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய அவங்களுடைய வெப்சைட்டில் தெளிவாக அவங்க பகுத்து கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன பகுதியிலிருந்து நாங்கள் வினாக்கள் கேட்குறோம், மென்டல் அபிலிட்டியில் என்னென்ன பகுதிகள் வினாக்கள் கேட்குறோம், பொது தமிழில் நாங்கள் எதை கவனத்தில் வைத்திருக்கிறோம் இதெல்லாம்ங்கிறத அவங்க பிரித்து கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக ஜென்ரல் நாலேஜில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்தளவில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, மற்றபடி இங்கெல்லாம் ஜென்ரல் நாலேஜ்னு அவங்களுடைய இந்த பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறாங்களோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், அதன் இட்ஸ் டெவலப்மெண்ட் ஒரு பகுதி, பேசிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு பகுதி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு பகுதி, இந்திய அரசியல் அமைப்பு தொடர்பான கேள்விகள், அதன் பிறகு இந்திய புவியியல், இந்தியன் ஜியோகிராஃபி, எக்கனாமி பொருளாதாரம், கரண்ட் ஈவெண்ட்ஸ் நடப்பு நிகழ்வுகள், இது தொடர்பான வினாக்கள் பொது அறிவு பகுதியில் இடம்பெறும். அதில் கூடுதலாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்தளவில் மற்ற பணியாளர் தேர்வாணையம் நடத்துகின்ற தேர்விலிருந்து மாறுபட்டு தமிழ்நாடு பாலிட்டி, தமிழக அரசியல், தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஜியோகிராஃபி,
தமிழ்நாடு எக்கானமி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இது தொடர்பான கேள்விகள்லாம் இதில் கூடுதலாக இருக்கும். அதுக்கு தனியாக யூனிட் 8 and 9 அப்படின்னு கொடுத்துருக்குறான் பகுத்து. இந்த பகுதிகளிலேயே தமிழ் இலக்கியம் தொடர்பான கேள்விகளையும் பொது அறிவில் கேட்குறாங்க. தமிழ் பொதுத்தாளை தாண்டி பொது அறிவிலுமே தமிழ் சம்பந்தமான கேள்விகள் இடம்பெறும். அதாவது பொது தமிழில் கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற தமிழ் இலக்கியம் தொடர்பான கேள்விகளை பொது அறிவு பகுதியிலையும் கேட்குறாங்க. அதனால் தமிழ் இலக்கியம் என்பது தமிழகத்தினுடைய வரலாறு என்பது கூடுதல் முக்கியத்துவம் பெறுவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய வினாக்களில் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கடந்த குரூப் 4 தேர்வில் கூட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு வரலாறு வந்து பொது அறிவு பகுதியில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. திருக்குறள் தொடர்பான கேள்விகளை பொது அறிவு பகுதியிலே கேட்டுக்கிறாங்க. பிற இலக்கியங்கள் தொடர்பான கேள்விகளையும் பொது அறிவு பகுதியிலே கேட்டுக்கிறாங்க. அதாவது பொது தமிழில் இடம்பெறுகின்ற 100 கேள்விகள் தவிர்த்து இங்கேயும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்துட்டு தமிழில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஓரளவுக்கு வந்துட்டு கிளியர் பண்ணிடலாமா சார்? அதாவது அப்படி வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அப்படி சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவரை கிளியர் பண்ணிடலான்னு சொன்னீங்களே, இன்னும் 100 வினாக்கள் இருக்கு இல்லையா? இந்த 100 வினாக்கள் வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அதாவது நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இங்கே தமிழ் இருக்கிறது, அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் இப்போ கட் ஆஃப் என்பது ஏறத்தாழ 170க்கு மேலே 170 வினாக்கள் 175 வினாக்கள் என்று போகின்ற பொழுது நாம் தமிழ் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் அதை மட்டுமே நான் கவனம் வைத்து நான் வெற்றி அடைவேன் அப்படிங்கிறதுக்கு அது ஏற்புடையதில்லை. அதனால் பொது அறிவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஜென்ரல் ஆப்டிடியூடும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும். ஆனால் நாம் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான புத்தகங்கள் குரூப் 4 தேர்வுக்கு மிகவும் போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம தமிழ்நாடு சிலபஸ் 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் SCERT அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க சார். அதை வந்து தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற புத்தகங்கள் மிக மிக போதுமானது. அதாவது ஏறத்தாழ 85% வினாக்கள் இதிலிருந்து கேட்குறான். 85% வினாக்கள். இந்த முறை இதில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிறது மாதிரி என்னுடைய கணிப்பு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா டிகிரி லெவல்லையும் சில போஸ்ட் கேட்டுக்கிறாங்க. அவை தவிர்த்து 12ஆம் வகுப்பு தரத்தில் சில பணிகளை வந்து இதில் இணைச்சிருக்கிறாங்க. அதனால இதனுடைய தரம் இன்னும் கொஞ்சம் மேம்படும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த தேர்வில் இருக்கணும் அப்படிங்கிறது கூட ஸ்டாண்டர்டா இருக்கும் क्वेश्चंसன்ற மாதிரி. எப்பவுமே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்தளவில் அவங்க வினாக்கள் வந்து ஸ்டாண்டர்டு தான், அதில் எந்த ஐயமுமே இல்லை. ஏறத்தாழ இந்திய குடிமைப் பணிகள் தேர்வாணையம் வைத்திருக்கின்ற அந்த நிலைக்கு சற்றும் குறைவில்லாமல் இவங்களுடைய வினாக்களுடைய ஸ்டாண்டர்ட் இருக்கு. என்ன சில அங்கங்கே அந்த வினாக்களுக்கு ஆன்சர் கொடுக்கறதில்ல, பிழைகள் வந்துடுது, அதில் தான் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுது. அதை மட்டும் தரமாக அவங்க பண்ணாங்கன்னா வெல் குவாலிட்டி தான், தரத்தில் வந்து அது குறைவு கிடையாது. ஸோ கேள்விகளை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல இருந்து ஒன்று தேர்வு செய்யற மாதிரி மட்டும்தான் இருக்கும். எழுதுற பேராகிராஃப் மாதிரி எல்லாம் இருக்காது. இப்படி படிச்சுட்டு போனாலே போதும். இந்த மாதிரி குழிக்குறி வினாக்கள் மட்டும் தான் பேட்டர்னே அதான். அவ்வளவுதான். இதுவரை குரூப் 4 பேட்டர்ன் அந்த மாதிரி தான் இருக்கு. சிலபஸ் சொன்னீங்க சார். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும், எப்படி பிரிச்சு படிக்கிறது? இப்ப 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஜூன் மந்த் எக்ஸாம், நடுவில் ஒரு 3 மாதம் நமக்கு நேரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நேரத்தை பிரித்து படிக்கிறது சார்? எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு எவ்வளோ நேரம் படிக்கிறது? ஒவ்வொரு தேர்வருக்கும் ஒவ்வொரு விதமான பின்புலம் இருக்கும். சில பேர் தமிழ் வழியில் படித்து வந்திருப்பாங்க, சில பேர் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கும், சில பேர் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வந்து படிப்பாங்க. ஏன்னா இப்போ பெரும்பாலும் 10ஆம் வகுப்பு மட்டும் படித்தவங்க அப்படிங்கிறது குறைவு இப்போ அப்ளை பண்ணுறது. இப்போ குரூப் 4 தேர்வுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பெரும்பான்மையான தேர்வுகள் என்னை பொறுத்தளவில் 90% தேர்வர்கள்
நிச்சயமாக பட்டப்படிப்பு முடித்தவனாக இருப்பாங்க. அதில் 70% தேர்வர்கள் பொறியியல் பின்புலம் கொண்டவங்களா இருப்பாங்க. இப்போ உள்ள நிலவரம் இது. ஆமாம். இப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சயின்ஸ் பேக்ரவுண்டு உள்ளவங்க வருவாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். தமிழ் மொழியிலேயே படித்த ஊரகப்புற கிராமப்புற மாணவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் நிறைய வந்து சாதிக்கிறாங்க. அதனால அவங்க சில பகுதியில் ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சில பேர் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த பொது தமிழில் அதிகம் வந்து வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. சில பேர் ஆப்டிடியூடு 25 வினாக்களுக்கு 23 24 வினாக்களுக்கு சரியாக விடையளிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து ஜியாகிரஃபி, அந்த என்விரான்மெண்ட்டு, இதில் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இதில் முழுமையாக இந்த வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுதி வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக படிச்சிருப்பாங்க அல்லது நல்லாவே நினைவில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் இந்த இதில். ஆகையினால இதற்கான ஒரு படிப்பதற்கான ஒரு அட்டவணையை உருவாக்குகின்ற பொழுது அவங்க எந்த பகுதியில் நல்ல வலிமையாக இருக்கிறோம்னு நினைக்கிறாங்களோ அதை இன்னும் வலிமைப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு முக்கியமாக சொல்லுவோம், இதில் ஸ்ட்ராங்கு நான் பைய படிச்சுக்கிருவேன் அப்படின்னா. அப்படி இருக்கக்கூடாது. எதில் நம்ம ஸ்ட்ராங்கோ அதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறணும். ஏன்னா நம்மளுடைய நிறைகளை வைத்தே வெற்றி பெறணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ தமிழில் நான் ஸ்ட்ராங்குன்னா தமிழில் 100 கொஸ்டின் கேட்குறாங்க, அல்லது ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் நாலேஜ்லேயும் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 110 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் நமக்கு தவறு வரணும். 108 வினாக்களை சரியாக ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. அதை தனியாக தூக்கி ஓரங்கட்டி வச்சிடக்கூடாது. ஏன்னா அப்படி சில இது இருக்கும். இது தவிர்த்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடமாக நம்ம ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே வரணும். அதாவது எல்லாத்துக்கும் படிக்கணும். அதில் ஏதாவது ஒரு பாடத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறணும். இப்போ பொது தமிழில் ஸ்ட்ராங் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து பொது தமிழ் தொடர்பாக இந்த பொது அறிவு பகுதியில் கேட்கறதுல நம்ம ஆன்சர் பண்ண முடியும்னு சொன்னால் அதுக்கடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கணும். மற்ற பகுதியும் படிச்சுக்கிட்டே வரணும். இந்திய அரசியல் அமைப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்திய அரசியலமைப்பில் ஒரு 15 வினாக்கள் கேட்குறாங்கன்னா அந்த 15ல் 14 வினாக்கள் வரை ஆன்சர் பண்ணுற அளவுக்கு அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். அதே நேரத்தில் இந்தியன் ஹிஸ்ட்ரியும் படிச்சுட்டு இருக்கணும், ஜியாகிரஃபியும் படிக்கணும், எக்கனாமியும் படிக்கணும், எல்லாமே படிச்சுட்டே இருக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு பாடத்தை, ஏன்னா இப்போ நல்ல கால அவகாசம் இருக்குது, 5 மாத காலம் இருக்குது, நிறைய திட்டமிடலாம், நிச்சயமாக வெற்றி பெறலாம். இந்த திட்டமிடுதல் என்பது தான் தேர்வின் வெற்றிக்கு மிக முக்கியத்துவம். இப்போ இந்திய அரசியலமைப்பில் இந்த நிலைக்கு வந்துட்டோம்னா அதுக்கடுத்து இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிறணும், அப்புறம் இந்தியன் ஜியாகிரஃபி எடுத்துக்கிறணும், இப்படி ஒன்றொன்னா. ஆனால் ஒவ்வொரு நாளும் பொது தமிழ் படிக்கணும், எல்லா பாடத்தையும் படிக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு நாளைக்கு என்னையை பொறுத்தளவில் புதிதாக வரக்கூடிய தேர்வுகள், இந்த தேர்வுக்கு புதிதாக படித்து இப்போ தான் நான் அப்ளை பண்ண போகிறேன், இப்போ தான் முதல் முறையாக நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுத போகிறேன் அப்படிங்கிற ஒரு தேர்வர் என்ன செய்யலாம்னா ஒரு 10 மணி நேரம் வரை திட்டமிடலாம். 10 மணி நேரம். இந்த 10 மணி நேரத்தில் பாடங்களை படிப்பதற்கு ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கிறணும். 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு வச்சுக்கிறணும். 1 மணி நேரம் வந்து கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். இப்படி 8 மணி நேரத்தை பாடத்திற்கும் 2 மணி நேரத்தை வந்து 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறிப்பேடுகள் வரும். இப்போது நிறைய உங்களுக்கு சோசியல் மீடியா வந்து இதானதுக்கு பிறகு அவங்களுக்கு சோர்ஸஸ் அதிகமாகிடுச்சு. நிறைய காணொளிகள் வருது, நிறைய மெட்டீரியல்ஸ் வருது. இதெல்லாம் வந்து இதிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கருத்து எல்லாருக்கும் இருக்கும். இதிலேருந்து படிச்சுக்கலாம், இதை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதில் முடிவு எடுத்துடக்கூடாது. அவங்களே நியூஸ் பேப்பர் படிக்கிற பண்பை ஒரு போட்டித் தேர்வை வளர்த்துக்கிட்டால் தான் அவங்கள தேர்வில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும். அதனால் அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் கட்டாயமாக ஒதுக்கணும். ஏதாவது 2 செய்தித்தாள், ஆங்கிலத்தில் படிக்கணும்னா ஒரு செய்தித்தாள் எடுத்துக்கலாம், தமிழில் படிக்கணும்னா அதுக்கு ஒரு செய்தித்தாள், அவங்களுக்கு பிடித்தமான செய்தித்தாள் எடுத்துக்கலாம். இந்த செய்தித்தாள் தான்ன்றதெல்லாம் இப்போ இது இல்லை. ஏன்னா எல்லா செய்தித்தாள்கள்லையும் இப்போ செய்திகள் வந்து பரவலாக வர ஆரம்பிச்சிடுச்சு.
முன்னாடி வந்து சில குறிப்பிட்ட செய்தித்தாள்கள் தான் படிக்கணுன்றது இருந்தது. இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் போட்டி அதிகரித்ததுனால இப்போ போட்டித் தேர்வுகளை கவனத்தில் வச்சு எல்லா செய்தித்தாள்களுமே அதுக்கு தொடர்பான தகவல்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையினால நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை, அவங்களுக்கு விருப்பப்படுற செய்தித்தாள் எடுத்துக்கலாம். ஒரு ஆங்கிலத்தாள், ஒரு தமிழ் தாள். ஒரு ஆங்கிலத்தில் தான் படிக்கணும்னா ஆங்கிலம், தமிழில் தான் படிக்கணும்னா ஒரு தமிழ், இதில் ரெண்டுமே படிக்கணும்னா ரெண்டு, இப்படி எடுத்துக்கலாம். 2 செய்தித்தாளையும் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 மணி நேரம் கொடுத்துடணும். அதில் விரைந்து படிக்கணும். தேர்வுக்கு தேவையானது மட்டும் குறிப்பெடுத்து படிக்கணும். எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 மணி நேரம் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ். இப்போ 60 நிமிடத்தில் 100 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நிமிடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வினாக்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறணும். அந்த வேகம் இருந்தால் தான் தேர்வில் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி அவங்களுடைய திட்டமிடல். மீதமுள்ள 8 மணி நேரத்தில் 1 மணி நேரம் இந்தியன் ஹிஸ்ட்ரி கொடுக்கலாம், 1 மணி நேரம் ஜியாகிரஃபி, 1 மணி நேரம் எக்கனாமி, 1 மணி நேரம் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அப்புறம் ஜென்ரல் தமிழுக்கு ஒரு 2 மணி நேரம், இப்படியே அதை பகுத்துக்கிறாங்க. பகுத்துக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு நாளும் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 10 நாளைக்கு நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், 10 நாளைக்கு ஜியாகிரஃபி படிக்கிறேன் அப்படின்னு போகும். அது வந்து ட்ரையாக இருக்கும். நமக்கு வந்து அப்புறம் முடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு வந்து மைண்டில் ஏதோ இன்னும் நம்ம தாமதமாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு உருவாக்கிறோம். அதனால் இந்த மாதிரி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு சப்ஜெக்டை படிக்கக்கூடாது. அந்த ரொட்டேஷனில் இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு ஜெண்டர் ஸ்டடீஸ் வந்து ஒரு தரமான நிலைக்கு நம்ம தயாராகிறதா நம்முடைய மைண்டே நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது போட்டித் தேர்வுக்கு தயாராகிற ஒவ்வொரு தேர்வரும் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல நடைமுறை. இது ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், அந்த 10 மணி நேரத்தில் அனைத்து சப்ஜெக்டையுமே கவர் பண்ற மாதிரி டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டு படிக்கணும். நான் சொல்றது புதிதாக ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன். ஏற்கனவே எழுதினவங்க அவங்களுடைய திறனுக்கு தக்கவாறு மதிப்பிடணும். நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நாம் 4 வருடமாக ப்ரிப்பேர் பண்ணுறோம், 5 வருடமாக ப்ரிப்பேர் பண்ணுறோம், இன்னும் வீட்டில் நம்ம மேலே நம்பிக்கை வரலை, ஒரு தேர்வு கூட நம்ம தேர்ச்சி அடையலை அப்படிங்கிற எண்ணம் வராமல் நம்ம இப்போ தான் ஒரு புதிய தேர்வு போல் அவங்களும் ஒரு புதிய உற்சாகத்தோடு ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த இதில் ஒரு நல்ல போஸ்ட் நம்ம வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தீவிரமாக படித்தாங்கன்னு நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி வந்து இன்னும் பிரகாசமாக இருக்கும். அவங்க இந்த மாதிரி பல பின்னடைவுகளை சந்தித்த தேர்வில் என்ன செய்யணும்னா, நாம் என்ன பண்ணுறோம், நமக்கான பின்னடைவு என்ன. நான் பொதுவாக சொல்கிறது தான், அதாவது நான் எத்தனை மணி நேரம் படிக்கிறேன், நான் எவ்வளவு படிக்கிறேன், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் என்னுடைய போட்டியாளர் எப்படி இருக்கிறார். ஏன்னா அது போட்டித் தேர்வு. என்னுடைய போட்டியாளர் எவ்வளோ நேரம் படிக்கிறாரு, அவர் என்னென்ன புத்தகங்கள்லாம் அவர் படிக்கிறாரு, அவர் வந்து தமிழ்நாடு அரசு பாடநூல்களை எப்படி படிச்சுட்டு இருக்கிறாரு, அதில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, அவர் அந்த குறிப்புகளை எடுத்திருக்கிறாரு, அவருக்கும் நமக்கு என்ன வேறுபாடு இருக்குது, அவர் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறாரு, எவ்வளவு நேரத்தில் அந்த வினாக்களுக்கு விடையளிக்கிறாரு, அவர் குறிப்பேடுகளில் எப்படி என்ன வடிவத்தில் தயார் பண்ணி வச்சிருக்கு, எப்படி வந்து நம்முடைய சக போட்டியாளர்களை கவனிக்கணும். இந்த தோல்வி அப்படிங்கிறது புதிய தேர்வுகளுக்கு இது பொருந்தும். அப்போ தான் வந்து நம்ம வின் பண்ண முடியும். ஏன்னா போட்டியில் வந்து எப்போவுமே நம்ம முன்னிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே ஒரு இது வச்சுக்கிறோம் மைண்டில். நாம தான் முதல் ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஏற்கனவே தோல்வி அடைஞ்சு நெக்ஸ்ட் இது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோங்க. அந்த முயற்சியை இது மனம் விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் இது கண்டிப்பாக நம்ம பண்ணுவோன்ற அந்த மனசில் வந்துட்டு அந்த பிடிப்பு இருக்கணும். நான் வந்து 1000% சொல்லுவேன், வாழ்க்கையில் வந்து தோல்வின்னு எதுவுமே கிடையாது. தோல்வி என்ற ஒன்றே எந்த மனிதனுக்கும் கிடையாது. அது வந்து ஒரு சின்ன பின்னடைவு அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். எல்லா சூழலையும் நம்ம வந்து ஒரு பேருந்தை பிடிக்கிறதுல கூட நமக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்படும். அந்த நேரத்தை விட்டுருவோம், அல்லது அவங்க ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க. ஒரு ட்ரெயினை பிடிக்கிறத கூட நம்ம வந்து பின்னடைவு இருக்கும். இதை வந்து தோல்வின்னு சொல்ல முடியாது. இதுக்கு காரணம் வந்து திட்டமிடல் தான். திட்டமிடலை வந்து சிறப்பாக பண்ணிட்டோம்னா தோல்வி அப்படிங்கிறது வராது, பின்னடைவு என்பது வராது. அதனால் தோல்வின்னு அதை எடுத்துக்கிற கூடாது. அதை வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்த முயற்சியை நம்ம எடுக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றியை அடைய முடியும், அதில் எந்த மாற்றமும் இல்லை.
இப்போ இதுக்கு வந்துட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லைங்க சார், பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். எந்த வருஷத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணணும் சார்? இப்போ இந்த ஆண்டு தேர்வு எழுத போகிற மாணவர்கள் எந்த ஆண்டுலேருந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபாலோ பண்ணணும் சார்? அதாவது இப்போ இப்போ சமீபத்தில் நடந்த தேர்வுகள் இருக்கு இல்லையா, இப்போ 2024 இருக்கிறோம்னா 2023 தேர்வாணையத்தில் என்னென்ன தேர்வுகள் நடந்திருக்கு, அதில் பொது அறிவு பொது தமிழ் எதிரெல்லாம் அவங்க பாடத்திட்டத்தில் வச்சுருந்துருக்கிறாங்க, அதில் என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க, இதை பார்க்குற பொழுது தான் இப்போ நவீனத்தில் இப்போ கரண்ட்ல என்ன ட்ரெண்டில் வந்து கொஸ்டின் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இப்போ திருக்குறளுக்கு வந்து கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறதா எல்லாரும் அதை ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்கும். இப்போ திருக்குறள் வந்து கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதனால இப்போ திருக்குறளை வந்து எல்லா திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணணும், எல்லா பகுதியும் நம்ம படித்து அதை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகவே தனியாக நேரம் ஒதுக்குவாங்க. அப்படி இல்லை, இந்த பாடத்திட்டத்தோட சேர்த்து திருக்குறளையும் படிச்சுக்கணும். திருக்குறளில் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்தந்த பகுதியில் இருக்கிற வினாக்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் அப்படி தொடங்குகிற பொழுது, இப்போ நான் கடந்த ஆண்டில் இருக்கிற வினாக்கள் எல்லாம் நான் வந்து பார்த்தேன் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. நான் அந்த அடிப்படையில் தான் நான் வந்து பேசுகிறேன். தமிழ்நாடு வரலாறுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றாங்க, ஏன்னா இப்போ கடந்த தேர்வில் திருக்குறளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, பொது தமிழில் எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க, அடைமொழிகள் எப்படி கேட்கப்பட்டிருக்கு, வரலாற்றில் பண்பாட்டிற்கு கல்ச்சர் பகுதிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தேர்வர்களுக்கும் என்னுடைய கருத்து தான். அப்போது இவங்க வந்து 2023, 2022, 21 இப்படி இங்கேருந்து அப்படியே ரிவர்ஸில் போகணும். எந்த ஒரு 10 வருடம் வரை அவங்க போகலாம். ஓகே, இல்லை அதுக்கெல்லாம் முன்னாடி பேட்டர்ன் வேற, அப்போ பாடத்திட்டமே வேற, அதனால அவ்வளோலாம் நம்ம போக வேண்டியதில்லை அப்படி நினைக்கக்கூடாது. நமக்கு தேவை வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ், அதுவும் தேர்வாணையமே கேட்டுக்கிற கொஸ்டின் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நம்மை வந்து விரைவாக இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கு. ஆக்சுவலாக ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு பாடத்திட்டம் மாறி இருக்கு, ஓல்டு பேட்டர்ன் ஓல்டு சிலபஸ், அதுக்கப்புறம் இதனுடைய தேர்வு திட்டமே மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு வந்து சயின்ஸ் எப்பவும் மாறாது, வரலாறு எப்பவும் மாறாது, புவியியல் எப்பவும் மாறாது, நடப்பு நிகழ்வுகள் மாறிடும், இந்திய அரசியலமைப்பு எப்பவும் மாறாது இல்லையா. அதனால கடந்த காலத்துல பொது அறிவுல கேட்டாலும் அதே ரேஷியோ, இப்போ மென்டல் அபிலிட்டி ஆப்டிடியூடை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே ரேஷியோ, அதே பெர்சன்டேஜ், அதே டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையான விஷயங்கள் மாற போறதில்ல. இப்போ கடந்த காலத்தில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினாக்களும் இதை அடிப்படையாக வைத்து தான் கேட்டிருப்பாங்க. அதனால அதை நம்ம திருப்பி பார்க்க வேணாம், அது பழைய பேட்டர்ன் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது. நமக்கு தேவை நிறைய வினாக்கள், அதுதான் நம்மளை வந்து உயர்த்தும். ஓகேங்க சார், மொத்தமாக இது 3 மணி நேர தேர்வுங்க இல்லை சார்? 3 மணி நேரம், 180 நிமிடங்கள், 200 வினாக்கள். அதாவது இந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறத பொறுத்தளவில் இன்று இப்போ நம்ம இதில் நான் முடிவாக தேர்வர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, தேர்வாணையத்தினுடைய அறிவிப்பை தெளிவாக படிக்கணும். எந்தெந்த பணிகளுக்கு நாம் வந்து தகுதி உடையவர்களாக இருக்கிறோம். இப்போ சில பணிகளுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 37 இருக்கு. அப்போ எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு, அதே நேரத்தில் பிசி எம்பிசி பிசிஎம் இவங்களுக்கு 34 இருக்கு. சில பணியிடங்களுக்கு வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிசிஎம் இவங்க எல்லாருக்குமே 37 இருக்கு. விஓவுக்கு வந்து எல்லா பிரிவினருக்கும் 42. இதில் வந்து எக்ஸம்ஷன் வந்து ஓப்பன் காம்படிஷன், ஓப்பன் கேட்டகரி, அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை பொறுத்தளவில் எல்லா பணியிடங்களுக்கும் அவங்களுக்கு வந்து அதிகபட்ச உச்சபட்ச வயது வரம்பு 32 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போ டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிற பணியிடங்களுக்கு குறைந்தபட்ச வயது வரம்பு 21 நிர்ணயித்திருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த தகுதி உடைய பணியிடங்களுக்கு மட்டும்தான் 18 வந்து குறைந்தபட்ச வயது வரம்பா இருக்கு. அதனால இதையெல்லாம் தேர்வர்கள் கவனத்தில் வைத்து, இப்போ வந்து நாம ஆல் போஸ்ட் அப்படின்னு நம்ம போட்டுறக்கூடாது. ஸ்டெனோ டைபிஸ்ட் கேட்டுக்கிறாங்க, டைபிஸ்ட் கேட்டுக்கிறாங்க,
இதெல்லாம் நம்ம ஏதாவது கவனிக்காமல் போட்டோம்னா அவங்க வந்து டாக்குமெண்ட்டு வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பொழுது இதில் வந்து நமக்கு நம்ம தகுதிக்கு குறைவான, நம்ம தகுதி எதற்கெல்லாம் தகுதி வராதோ நமக்கு அந்த போஸ்ட்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா நம்முடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகாது, ரிஜெக்ட் ஆகும். இதை காரணமாக வைத்தே நம்ம வாய்ப்பை இழந்துருவோம். அந்த மாதிரி இப்போவே அதை வந்து தேர்வர்கள் இதை வந்து ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கிட்டு பண்ணணும். யாரோ காணொலியில் சொல்கிறாங்க இது எலிஜிபிள் இது இல்லை அப்படின்னு, அவங்க சொல்கிறத நம்ம வந்து வள்ளுவர் பெருந்தகை சொன்னது மாதிரி எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது, நான் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிக்கிறார். அதனால யார் சொன்னாலும் அதன்படி நாம செயல்படாம நாமே இந்த பணிக்கு தகுதி உடையவராக இருக்கிறோமா, இதற்கான சான்றிதழ் நம்மகிட்ட இருக்கா, இந்த வயது வரம்பு நமக்கு வந்து அது நம்ம தகுதி உடையவராக இருக்கிறோமா, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து அந்தந்த போஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். காணொலிகளை பார்த்து யாரோ சொல்றதை கேட்டு நம்ம அதை செஞ்சிட்டோம்னா பின்னாடி பாதிக்கப்பட போறது நம்ம தான். ஒருவேளை நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை நம்ம இழந்துடுவோம். அதனால ஒரு தேர்வர் தானே ஒரு ஆய்வாளராக இதையெல்லாம் பார்க்கணும். இது என்னுடைய கருத்து. இன்னொரு கருத்து நான் என்ன சொல்ல வரேன் தேர்வர்களுக்குன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஒரு தேர்வை எழுதி வெற்றி பெறுவதற்கு ஒரு 3 மாதங்கள் முறையாக திட்டமிட்டு கடுமையாக நாம் உழைத்தோம் என்றால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். அதுல திட்டமிடல், பிளானிங், நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, இதுதான் மிக மிக முக்கியம். நாம வந்து ஒரு பிளானிங் இல்லாம சப்ஜெக்ட்ல வந்து சிலபஸ் பாடத்திட்டத்தை வந்து கவனத்தில் கொள்ளாம அங்கங்கு கிடைக்கின்ற குறிப்பேடுகளை புத்தகங்களை வாங்கி படிப்பதை போன்ற மிகப்பெரிய ஒரு மடமை வேறு எதுவுமே கிடையாது. நாம சிலபஸுக்கு தொடர்பில்லாத, பாடத்திட்டத்திற்கு தொடர்பில்லாத ஒரு பகுதியை தேவையில்லாமல் நம்ம படிச்சுட்டே கூடாது. இதுக்கு தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நம்ம பார்க்குறோம். கடந்த 10 ஆண்டுகளில் பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து பொது அறிவு சொல்கிறோம்னா எங்கெல்லாம் கூடுதல் கவனம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத எளிதாக நாம் வந்து கண்டுபிடித்திடலாம். ஏன் பல குறிப்பேடுகள் நிறைய தவறுகள் இருக்கும், காணொளிகளில் வந்து நிறைய தவறு, யாரும் வந்து பெரிய ஸ்காலர்ஸ் வந்து வகுப்புகள் எடுக்கிறதில்ல, பேசுறதில்ல, அவங்க அறிவுக்கு எட்டியது வரை பேசுவாங்க. அது வந்து ஒரு நமக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கிறணும். அதில் தவறாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு நமக்கு இருக்கு. இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போது நானெல்லாம் குரூப் 2 தேர்வு எழுதி ஏறத்தாழ 4 முறை தொடர்ந்து அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். தொடர்ந்து 4 முறை தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் குரூப் 2 தேர்வில். குரூப் 1 தேர்வில் வந்து நேர்முக தேர்வு வரை போயிருக்கிறேன். குரூப் 4 தேர்வுலாம் நான் எழுதினதில்லை, குரூப் 2 மட்டும்தான் நான் எழுதியிருக்கிறேன். அதில் பணி வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்களுக்கு மேலே நான் தேர்வுக்காக தனியாக நான் படித்தது கிடையாது. இதெல்லாம் வந்து அந்த பிளானிங் தான், திட்டமிடல். நானே கொஸ்டினை உருவாக்குவேன், நானே அதை சால்வ் பண்ணுவேன். ஒரு கொஸ்டினை உருவாக்குற பொழுது எந்த அளவுக்கு அதை டஃப்பாக கடினமாக உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நானே உருவாக்குவேன். அப்போ நமக்கு எளிமையாக வந்துடும். ஒரு வினா வந்து எவ்வளவு கடினமாக நாமே உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கடினமாக உருவாக்கி பார்க்கணும். 4 ஃபேக்ட் எடுக்கணும், அதை வந்து நாமே மாற்றி கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி கேட்கலான்னு நாமளே மைண்டில் ஒரு பிளான் பண்ணணும். இப்படியெல்லாம் நாமே ஒரு ஆய்வாளராக இருக்கணும். ஆய்வாளர் அப்படின்னு சொல்றது ஏதோ ரொம்ப அட்வான்ஸாக நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது இல்லை, விரைவாக ஜெயிப்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும், ஒரு கருவியாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு தமிழ்நாடு தேர்வாளர் டிஎன்பிஎஸ்சி அந்த இணையதளத்தில் போயிட்டு பதிவிறக்கம் செஞ்சுக்கணும். சிலபஸ் என்ன, இது தகவல் எதில் போயிட்டு அப்ளை பண்ணணுன்ற இதெல்லாம் வந்துட்டு நம்மளே ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு சிலபஸ்க்கு மேட்சாக நம்மளோட கண்டென்ட்டே எடுத்து வச்சுக்கிட்டு தினந்தோறும் படித்து திட்டமிடல்ன்றது இதில் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. திட்டமிட்டு படித்தோன்னா இந்த தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெற்றுடலாம். அதான் நிறைய காணொலிகள் இருக்கு. இப்போ குரூப் 4 தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 300 பேராவது அதுக்குள்ளேயும் பேசியிருப்பாங்க. குரூப் 4 எவ்வளோ வேக்கன்சி வந்துருச்சு எல்லாம்.
அதெல்லாம் இல்லை, நாம படிக்கணும். அவங்க சொல்றதை கேட்டீங்கன்னா ஒருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று அப்படி கிடையாது. ஒரு தேர்வர் வெற்றி பெறணும்னா அவரே தேர்வாணையத்தினுடைய விண்ணப்பத்தை படிக்கணும், தேர்வாணையத்தினுடைய விதிமுறைகளை படிக்கணும், தேர்வாணையத்தினுடைய நோட்டிஃபிகேஷனை படிக்கணும், தேர்வாணையத்தினுடைய கல்வி தகுதியை படிக்கணும், தேர்வாணையத்தினுடைய வயது வரம்பை படிக்கணும், தேர்வாணையத்தினுடைய எக்ஸாம் பேட்டர்ன் தேர்வு திட்டத்தை படிக்கணும். இப்படி அவரே அதை படிக்கிற அந்த குணத்தை வந்து வளர்த்துக்கிறார். காணொளிகளை பார்த்து பார்த்து இவர் நல்லா பேசுறாரு, அவர் நல்லா பேசுறாரு, இது வந்து நம்மளை ஜெயிக்க வைக்காது. காணொளிகளை பார்க்கிறத என்ன பொறுத்தளவில் அவங்க குறைக்கணும். புத்தகங்களை படிக்கிறத அதிகரிக்க தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு நான் உறுதிபட சொல்வேன் இதை. சரிங்க சார், இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விகள், அதாவது மாணவர்களுக்கு என்னெல்லாம் இந்த தேர்வு சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்குன்னு சம்பந்தமா நாங்கள் கேட்ட கேள்விகள் அனைத்திற்குமே மிக விளக்கமாக எல்லாருக்கும் புரிகிற விதத்துல சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.